ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எ கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத வேறு லெவல் விஷயங்கள்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 15. இப்போ நம்ம ஹீரோவும் எரிக்காவும் ஒன்றா சேர்ந்து ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு இருக்காங்க. எரிக்கா தான் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு யுக்காட்டா வாங்கி கொடுத்துருக்கா. ஹே நாகி சீக்கிரவா அப்படின்னு சொல்லி எரிக்கா கூட்டிகிட்டு போறா. ஒரு வழியாக இவங்க அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஹை அப்படின்னு சொல்லி எரிக்கா ரொம்பவும் ஜாலியாகிறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவள் இப்போ தான் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்திருக்கா. இசகாவாக்கு ஸ்டில் வேலை இருக்குங்கிறதுனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. சாட்சியும் வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எரிக்காவும் நீயும் போயிட்டு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெய்பர்ஹுட் அசோசியேஷன்ல இருந்து அவங்க அப்பா அம்மா திரும்ப வந்திருந்தாங்க. நான் கிளீனிங்க பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் தனியாக போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. சரி வா நாகி நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கடையில எரிக்கா கார்டை கொடுக்கவும் இங்க கார்டெலாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் கடையில கிரெடிட் கார்டு கொடுக்குற முதல் இவ்வளவுதான் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே நாகி உன் கேஷை கொஞ்சம் தரியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி நம்ம ஹீரோவும் 1000 ரூபாயை கொடுக்குறான். ஒரு தடவை ட்ரை பண்றதுக்கு 300 ரூபாய் அந்த கடைக்காரன் வாங்குறான். அந்த பேப்பர் ஸ்கோப்பை வச்சு மீனை பிடிக்கிறாங்கிற பேர்ல எரிக்கா எல்லாத்தையுமே உடச்சிருதா. அதுக்குள்ள 1000 ரூபாயை காலி பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் லாட்ரி ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவ ட்ரை பண்ணா. ரொம்பவே காமெடியா இருக்கிற அந்த ஒரு காஸ்டியூம் அவளுக்கு லாட்ரியில கிடைச்சிருக்கு. இது கூட நல்லதுதான், உன்னோட நெக்ஸ்ட் காஸ்டியூம்ல யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான். நான் அந்த கேமை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இதுதான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கவும். அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப வின் பண்றது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய தொட்டாவா தூக்கி வைக்கிறா. இவ்வளவு நேரம் கையில தொட்ட வச்சுக்கிட்டே தான் இப்ப என்கிட்ட வாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போறான். ஹே இது அந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி எரிக்கா தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இவ ஃபேஸ் முதல்ல மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இவளுக்கு ஒரு மாஸ்க் வாங்கி கொடுக்குறான். ஃபெஸ்டிவல் உண்மையிலேயே எப்படி என்ஜாய் பண்றதுன்னு நான் அவனுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். இப்ப எல்லா கடையிலுமே ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாத்தையும் புதுசா இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. கேண்டியோட ஷேப்ல கரெக்டா உடைக்கிறா. அதுலயும் வந்துட்டு எரிக்கா ட்ரை பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோக்கு லைட்டா பசிக்குது. ஆமா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவோம். என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோவும் சாப்பாடு வாங்குறதுக்காக போறான். அந்த இடத்துல சாட்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கா. வேலை அதுக்குள்ள முடிஞ்சுட்டா நம்ம ஹீரோ கேட்போம். இல்ல அப்பாவும் அம்மாவை பாத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ உன் பிரதரை பத்தி சொன்னது கரெக்ட் தான். அவன் பார்க்க ஒன்ன மாதிரியே இல்ல. நீ ரொம்ப கியூட்டா இருக்கு சாட்சி. உன் பிரதரை பார்த்தாலே தெரியுது எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா சாட்சி என்னை பத்தி இப்படியா சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் என் பிரதர் ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு சாட்சி சொல்றா. ஆனா நீ தானே அப்படி சொன்னான்னு கேட்கவும் நான் மட்டும் தான் என் பிரதரை பத்தி அப்படி சொல்லுவேன், நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வா டென்ஷன் ஆகுவோம். நாங்க ஒன்று சும்மா தான் டீஸ் பண்ணோம். சரி கோவப்படாதப்பா, நாங்க வேணா உனக்கு இதுக்காக ஒரு ட்ரீட்டை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்கிற அந்த சாஸோட டேஸ்டே வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துருந்தா எரிக்கா அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிருந்தா. அவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்லா இருக்காதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு வா சொல்றா. அவளோட ஃபேன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால அவ போட்ட போஸ்ட் வச்சு அவ இங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு வந்திருந்தாங்க. நகி வழக்கம் போல இவனுங்களை பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. யாருடா நீ, எப்ப பார்த்தாலும் எதுக்குடா எரிக்காவை ஃபாலோ பண்ற, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு அந்த பசங்க கேட்கவும் இது நான் சொல்ல வேண்டிய டைலாக்டா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஒன்னு அடிக்கிறதுக்காகவே ஜிம்முக்கு போய் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவன் 6 பேக் எல்லாம் காமிக்கிறான். இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வா எரிக்கா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு அங்க இருந்து போயிருந்தான். நம்ம ஹீரோவா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுல அவ கொஞ்சம் லைட்டா வைக்கப்படுறா. அவங்கள விட்டு ரொம்ப தூரம் இவங்க தள்ளி வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. அவங்க நம்மள ஃபாலோ பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்கள அடிச்சிருக்கலாம்ல எரிக்கா கேட்கறா. ஃபெஸ்டிவல் டைத்துல ஃபைட் பண்ணா எல்லாருமே நம்மள தான் பார்ப்பாங்க, பெரிய சீன் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் டைம்ல ஃபைட் நடக்கிறது சகஜம் இன்டர்நெட்ல போட்டிருக்கு அப்படின்னு வா கேட்கறா. எல்லாரும் தேவையில்லாம என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சாஸ் ஸ்மெல் வருதுன்னு வா கேட்கவும் அவன் கையை பிடிச்சிட்டு நான் ஓடி வந்தல அதுலதான் சாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் உட்கார்தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஜாலியா தான் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி எரிக்கா சிரிக்கிறா. நீ இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் ஃபெஸ்டிவல் வர நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஆனா இந்த சம்மரை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு வா சொல்லுவோம். மத்த சம்மர் டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கறான். மோஸ்ட்லி பீச் அந்த மாதிரி இடத்துல தான் என் ஹாலிடேஸ் போகும், ஆனா இந்த தடவை ஜாலியா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சாட்சியும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எரிக்கான்னு நினைக்கிறா. நாகியும் எரிக்காவும் ஒன்னா இருந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் அவன் கூட இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எரிக்கான்னு நினைக்கிறா. அம்மா கடைசி நிமிஷத்துல வேலையை கொடுத்துட்டாங்களே நீ இசகாவா வருத்தப்பட்டு இருக்கா. அந்த வெடிதான் பெருசு இந்த வெடிதான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் எரிக்காவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இசகாவா இவங்க இருக்கிற இடத்துக்கு பாரா. இசகாவா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எரிக்கா பாக்குறா. இசகாவா நீ நினைக்கிற மாதிரி இது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வருவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, சாட்சி உன்னோட சிஸ்டர்னு நீ சொன்ன, எரிக்காவும் அவளோட சிஸ்டர்னு சொன்னா, அது எப்படி உங்க ரெண்டு பேருக்கு அவ சிஸ்டர் ஆக முடியும், எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு வா கேட்கறா. என்ன சொல்றதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நானும் எப்படி எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு புரியல, அதான் உங்ககிட்டயே வந்து கேட்கறேன் அப்படின்னு வா சொல்றா. அது ஒரு பெரிய கதை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் நான் வா அப்படின்னு சொல்லி எரிக்கா நம்ம ஹீரோவை இழுத்துட்டு ஓடிடுதா. நம்ம ஓடி வந்தது எனக்கு நம்ம பெஸ்ட் ஐடியாவா தோணல, இப்ப சமாவா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சமாளிக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் அதுக்குள்ள ஒரு பொய்யை யோசிச்சு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சரி சாட்சி எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் சிஸ்டர்னு சொல்லுவ, அப்படியே நம்ம ஒரு பொய்யை யோசிச்சு சொன்னா கூட நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு வா கேட்போம்.
கேட்பா. இந்த இடத்துல உண்மையை சொல்றது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உண்மை தெரிஞ்சா அவளுக்கு ஒன்று பிடிக்காம போக வாய்ப்பு இருக்குன்னு எரிக்கா சொல்லவும், அப்படி நடக்காது, இசகாவா என்ன தப்பா நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இசகாவா கிட்ட இவங்க எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அப்படின்னா நீங்க பிறந்த இடத்துல பெட் மாறிட்டீங்க, இப்போ உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்கறா. அவளுக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும், உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்ல, சொல்லாததுக்கு சாரி அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்படியா, நம்ம எல்லாருக்குமே காமனா ஒன்று இருக்கு, எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுன்னு சொல்லவும், என்ன அது அப்படின்னு சொல்லி எரிக்கா ஷாக் ஆகுறா. நாக்கி உன்கிட்ட சொல்லலையா, அவன் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன் இசகாவா கேட்கவும், உனக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. ஆமா, பட் அது அவளோட சீக்ரெட் ஆச்சா, தான் நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைச்சேன், உங்க பேரண்ட்ஸ் அப்படி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமாப்பா அப்படின்னு எரிக்கா சொல்றா. சீக்ரெட் தெரிஞ்சுமே இசகாவா வந்துட்டு இன்னும் நார்மலா தான் இருக்கிறா, சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. நம்ம எல்லாருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம இன்னும் க்ளோஸா இருப்போம், நம்ம எல்லாரும் என்கேஜ்மெண்ட் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், இந்த பேர் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எரிக்கா இசகாவா ரெண்டு பேருமே பழையபடி இருக்கிறாங்க, சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அச்சோ சாச்சிக்கு கிஃப்ட் வாங்குறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா வருத்தப்படுறா. சாச்சியை வாங்கியிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ள எரிக்கா அவளுக்கு கிஃப்ட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுதா. சாச்சியை நான் ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணேன், சாச்சியோ ஃபெஸ்டிவல்ல வந்திருக்காங்கிறத இவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரியாவா போய் வாங்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இசகாவும் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் இந்த வழியா என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இசகாவா சொல்லுவோம். நானும் கூட வரவான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வேணாம் வேணாம், என் பேரண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. சரி நம்ம ஹீரோவும் அவன் வீட்டுக்கு கிளம்புறான். அப்போ இசகாவா ஓடி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு, ஹே ஓமினோ, இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸுமே இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கான். சாரி, இதை கேட்க தான் திரும்ப வந்தேன் அப்படின்னு வா சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசகாவா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு இருக்கிறத நடக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு சாச்சி ஆப்போசிட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. சாச்சிக்காக எரிக்கா ஃபெஸ்டிவல்ல நிறைய கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டா. ஆமா, நாகி எங்க அப்படின்னு கேட்கவும், அவன் அப்பவே வந்துட்டான், குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாச்சி சொல்லுவா. நான்லாம் ஃபர்ஸ்ட் குளிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சாச்சி செம்ம டென்ஷன்லேயே இருக்கா. எரிக்கா வந்துட்டு ஒன்று கேட்கவா, அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபெஸ்டிவல் டயத்தில் நம்ம ஹீரோ 3 பொண்ணுங்களையுமே மீட் பண்ணிட்டான். பட் ஃபயர் ஒர்க்ஸை வந்துட்டு எரிக்கா கூட தான் நம்ம ஹீரோ சேர்ந்து பார்த்துருக்கான். நம்ம ஹீரோ எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான். பொய் சொன்னால் அதுக்கு மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆன உண்மையவே வந்துட்டு இசகாவா கிட்ட சொல்லியிருக்கான். எரிக்கா முன்னாடி இசகாவா அதை ஒரு பெரிய விஷயமா காமிச்சுக்கிடல. ஆனால் தனியாக இருக்கும்போது இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி இசகாவா நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா. இசகாவா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவள் நம்ம ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இசகாவா கூட நம்ம ஹீரோ இருந்ததை பார்த்துட்டு சாச்சி செம டென்ஷனில் இருக்கா. ஆனா இது எதை பத்தியுமே தெரியாம நம்ம ஹீரோ இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.